கடவுளில் நினைக்கிறதும் நம்மளை நினைக்கிறதும் அந்த தைரியத்தை உண்டாக்குறதும் இந்த ராஜயோகம் மட்டும்தான் காப்பாற்றும். மற்றது எல்லாத்தையும் கலக்கம்தான் உண்டாகும். இனிமேல் என்ன செய்ய போகிறோம்? நம்ம சம்பாதிச்சதெல்லாம் பிள்ளைங்களுக்கு எழுதிட்டோம், சம்பாதிச்சதெல்லாம் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணிட்டோம், நம்ம அனாதி ஆகிட்டுமே, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்ற நினைப்பு வரதான் செய்யும். அந்த நினைப்பு வரக்கூடாதுன்னா நம்ம இளமையிலேயே போகணுமே தவிர இதை எல்லாத்தையும் நான் 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுங்க, எனக்கு இந்த குடும்ப பிரச்சனை இருக்குதுங்க, இதை தீர்த்துட்டு வந்துடுனா நீ தீர்த்துட்டு வரும்போது உன்னுடைய நிலைமை சரியில்லாத போயிடும். நீ பாடம் பண்ணால் கூட முடியாத போயிடும். ஏன்னா இந்த பாடம் பண்ணணும்னா மனசு நிற்கணும். மனசு நிற்கணும்னா நீ அமைதியான நிலையில் இருக்கணும். அப்போ தான் வீட்டில் பிள்ளைங்க அடித்து, பொண்ணு அடித்து, பொண்டாட்டி அடித்து, பொண்டாட்டி திட்டி, பிள்ளைங்க திட்டி நீ இந்த பாடத்தை வாங்கிட்டு போனால் கூட உன்னால் செய்ய முடியாது. அதனால தான் நான் சொல்கிறது, இளமையிலே இந்த பாடத்தை வாங்குங்க. இதனால் ஒன்று காட்டுக்கிட்டு ஓடி போக மாட்டேங்க. யாரும் இதை பயப்பட வேண்டிய வேலையே கிடையாது, பயப்படுற விஷயமே கிடையாது. கடவுளை வழிபாடுறதில் உண்மையாக கடவுளை வழிபடணுன்னா முதல்ல தன்னை தேடணும். தான் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. எவனாவது கண்டுபிடிச்ச உண்டா அப்படின்னா மகான்களால் தான் முடியும். மகான்கள் முதல்ல என்ன பண்ணாங்க? தன்னை தேடி எடுத்தாங்க. தன்னை தேடின பிறகு தான் கடவுளே தெரிஞ்சது. அது மாதிரி நீங்கள் உங்களை தேடி எடுத்தீங்கன்னா கடவுள் தெரியும், கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும், தைரியம் வரும். யார் தெய்வம் தேவையில்ல, நமக்கு இறைவன் இருக்கிறான்ற பயம் போயிடும். அதனால் தைரியமாக இதை எல்லாரும் இளமையிலே வரணும். அதுக்கு தான் நான் இவ்வளவும் பேசினுக்கிறேன். இன்றைக்கி பல நாடுகள்லேருந்து பல இதிலேருந்து வராங்க. இந்த பாடம் பண்ணணும். உண்மையான நிலையை அடையணும்னா மனசு அமைதி பெறணும். மனம் போய் ஆன்மாவில் சேர்ந்தால் மட்டும்தான் ஞானம் தெரியும். மனம் மனமாக இருந்து ஆன்மா ஆன்மாவாக இருக்கிற வரைக்கும் ஞானம் தெரியாது. அப்போ நம்ம மனசை முதல்ல அமைதிப்படுத்திக்கணும். அமைதிப்படுத்திக்கினா தான் நம்ம இதை தெரியும். அமைதிப்படுத்தணும்னா என்ன பண்ணோம்? நம்ம மூச்சடங்கணும். மூச்சடங்கன்னா என்ன பண்ணோம்? நல்ல குருக்கிட்ட போகணும். இதுக்கு தான் சொன்னோம் திருமூலர், ஆரிய நல்லான் குதிரை 5 உண்டு, வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூறிய நாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானேன்னா. நல்ல குருக்கிட்ட போய் சொன்னபடி செய்தீங்கன்னா இந்த மூச்சு அடங்கிடண்டா, இல்லைன்னா இது அடங்காது. அதாவது திசையில் ஓடிக்கினே இருக்கும். ஒன்று பேசுறது கேட்கும், ஒன்று செய்யறது மோடுறதை பார்க்கும், ஒன்று பேசும். இப்படி அதை திசையில் போகும்போது மனம் நிற்காது. ஏன்னா மனத்துக்கும் இந்த 4-5 புலனுக்கும் கனெக்ஷன் உண்டு. இதுக்கு அந்த காரணம் கூட சேர்ந்துக்குன்னு வேலை செய்யுது. மனுஷனுடைய மனசை அமைதியை கெடுத்துங்குது. என்ன பாச்சு? மணலை நோண்டிட்டு அதில் முட்டிட்டு கடலுக்கு போயிடும். ஆனால் கடலில் போயிடுச்சுன்னா கூட அந்த கரையில் இட்ட முட்டை மேலேயே அதுக்கு ஞாபகம் வரும். அந்த நினைவாலேயே அது குஞ்சு பொறிச்சிடும். அது குஞ்சு பொறிச்ச உடனே அது முட்டையிலேருந்து அந்த ஆமை குஞ்சுங்க வெளியே வந்துன்னா அது திருப்பி தண்ணி கடலை நோக்கியே பயணம் பண்ணி போயிடும். எல்லாம் போய் தண்ணியில் விழுந்துடும். மீன் இருக்குது, அது முட்டையை பீசிட்டோம் தண்ணியில். முட்டையை தண்ணியில் பீசிட்டு அது கண்ணால் உத்து பார்த்ததுன்னா அது குஞ்சு பொறிஞ்சிட்டோம். அப்போது இந்த நினைவுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் நமக்கு முன்னோருங்க சொல்கிறாங்க. குளவி இருக்குது, அதுக்கு குட்டி போடுற தன்மை கிடையாது. அது என்ன பண்ணிட்டோன்னா அது சாகும்போது அது அப்படியே போய் சுற்றி ஏதாவது ஒரு புழுவை தூக்கிக்கும். குளவி கூடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் வழி இருக்கும், ஒரு சைடு மூடி இருக்கும், மண் கூடு. அப்போது இந்த புழுவை எடுத்துன்னு அந்த கூட்டில் தள்ளிடும். தள்ளிட்டு அந்த புழுவை அது குத்தும். அதனுடைய ஊசி மாதிரி அந்த இதில் குத்திக்கினே சவுண்டு கொடுத்துக்கினே குத்தும் போது அது வலி தாங்க முடியாமல் நெலிஞ்சி இதாகி இந்த சத்தத்தை கேட்டு அது குளவியாக மாறி போயிடும். அப்போ இந்த தாய் குளவி செத்து போயிடும். குளவிக்கு ஏதோ ஒரு இனத்தை தூக்கின்னு குளவியாக்கக்கூடிய தன்மை இருக்குது அந்த ஓசைக்கு. ஆனால் மனிதனுக்குள்ள இருக்கிற இறைவனுடைய ஓசையை இவன் கேட்டு அந்த இறைவனை அடையறதுக்கு இவனுக்கு பயம் வருது, பயப்படுறான். இந்த பயத்தால் அந்த இறை பாதையை மறந்துடுறான். மறந்துட்டு சாதாரண மனுஷனாக உள்ளான். என்ன பயன் இருக்குது? இவ்வளோ ஜீவராசிங்க இவ்வளோ நினைவாலேயே இதெல்லாம் பண்ணுது. ஆனால் மனுஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லா ஆற்றலும் இருந்து இவனால் செய்ய முடியும். இப்படி இருக்குது. அதனால தான் இவ்வளோ படித்து சொல்கிறேன்.
எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இருக்கும் எந்த பாவமும் எந்த தவறுமன்னு ஒரு மனுஷன் தெரியாம இவனும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒரு 5 வயசுலேருந்து 10-20 வயசு வரை தெரியாமலே நல்ல கிட்ட சொல்லி கொடுக்காமலே நம்மளே தெரியாமலே பண்ணிட்டு இருக்கோம் தவறுகளை. ஒரு 30 வயசுக்கு தெரிஞ்ச பண்ண இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதில் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல வழியில் பயணம் பண்ணுறோம். அவ்வளோ நாள் செய்த பாவங்கள் தெரிஞ்சு செய்கிற பாவத்தில் வருமா, தெரியாமல் செய்கிறது வருமா? தெரிந்த செய்த பாவமா, தெரியாம செய்யற பாவமா? தெரிஞ்சாதான் பாவம். இது அறியாம செய்யற, அறியாம செய்யவே மாட்டேன். அறியாம செய்யறது பாவத்துல சேராது. அறியாம எது செய்வ? இப்ப இவர் உட்காந்துங்கிறாரு, நான் இப்படி நடந்து போறேன், போகும்போது இப்படி ஒச்சிப்பட்டு போயிட்டு சாரிங்க தெரியாது பட்டுச்சு, அது எப்படி தெரியாது படம்? அது எப்படி தெரியாத படம்? ஒன்று தானே வச்சேன், தெரியாத படம். ஆனா நான் போகும்போதே அவர் கையோ காலை நீட்டிட்டாரு, தெரியாத பட்டது, அது தெரியாத பட்டது. அப்போ மனிதன் தெரிஞ்சே தான் சில தவறுகள் செய்யறோம். சில தவறு தெரியாம நடக்குது. தெரியாம நடக்கிறதுக்கு பாவமே கிடையாது, தெரிஞ்சு நடக்கிறதுக்கு தான் பாவம். ஒரு கோழியை தெரியாம பிடிச்சி அத்துன்னு துண்ணு நிற்பியா சொல்லு? தெரிஞ்சுதானே துண்ணுவேன். மீன் கடைக்கு போய் ஒரு 1.5 கிலோ மீன் வாங்கிட்டு தெரியாது துண்ணுவியா? எது துண்ணுவேன்? உன் பொண்டாட்டியை போய் ஒட்டுக்கட்டுன்னு தெரியாத அடிப்பியா? எது தெரியாம செய்வ நீ சொல்லு? ஒரு மனிதன் தெரியாம எதை செய்வான்? குழந்தை பருவத்தில் ஒரு 15 வயசுக்குள்ள கூட தெரியாம எது எப்படி செய்வான்? நல்ல கெட்டது தெரியாதுங்களா? நல்லது கெட்டது தெரியாது. ஆனா தெரியாம எதையுமே யாருமே செய்ய முடியாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுவுது, தாய் பக்கத்து வீட்டுல பொம்பளை உட்காந்து அதுக்கிட்ட அப்போது பாலுங்க, தாய் உட்காந்து நவந்து போயிடுது இல்ல. அப்ப அந்த பிறந்த குழந்தை கூட தாய் தெரியுது. தெரியாம யாரும் எதையும் செய்யறதே கிடையாது. எல்லாரும் தெரிஞ்சுதான் செய்துங்கிறோம். சில பேர் தெரிஞ்சு நன்மையை செய்யறான், சில பேர் தெரிஞ்சு தீமையை செய்யறான். அவ்வளவுதான் வித்தியாசம். தெரியாம எப்படி எதைதான் செய்ய முடியும்? நீ தெரியாம கன்னியாகுமரியில இங்க எப்படி வருவ? அதனால இந்த தெரியாமன்ட்டு ஊரை ஏமாத்த கூடாது. எப்பவுமே எதை செய்தும் நான் தெரிஞ்சுதான் ஒரு காரியத்தை செய்தேன். ஒரு கெடுதல் செய்யறேன், நான் தெரிஞ்சுதான் செய்யறேன். இது கெடுதல் தெரியாம நான் செய்யிட்டேங்கன்னு சொல்ல முடியாது. அது தன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு பேசுற பேச்சு அது. ஆனா தெரியாம எந்த செயலும் உலகத்துல யாரும் செய்ய முடியாது, தெரிஞ்சுதான் செய்வான். அதனால எல்லா செயலும் தெரிஞ்சு செய்யறதெல்லாம் பாவம் தான். நீங்க சித்தரை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்ல. சித்தரை பத்தி வேணா, சித்தரை பத்தி அதெல்லாம் பெரிய இடம் இல்ல. சித்தர் சமாதி நீங்க இல்லன்னு சொல்லிருக்கீங்க. மகான்கள் சமாதிக்கு இருக்கு. அதுல அவங்க சித்தர்களுக்கு சமாதியே கிடையாதுப்பா. முதல்ல மகான்களுக்கு சமாதி உண்டு, போலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. கடவுளை அடைஞ்சிடுறாங்க. ஆமா, அதுக்கு பிறகு அந்த சமாதி போயிட்டு வந்தா நல்லதுன்னு சொல்றாங்க. அதுல ஆமா போலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. ஆன்மா இருக்குமா? ரெண்டாவது அதுல என்ன சக்தி இருக்குங்கிறது, எல்லா சக்தியும் உனக்கு கோவில்ல போனீங்கன்னா என்ன சக்தி கிடைக்குமோ அத்தனை சக்தியும் சமாதியில கிடைக்கும். ஏன்னா அவனுடைய ஜீவனை அவன் உடலுக்குள்ள ஐக்கியப்படுத்துறான். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் அந்த உடல் அங்க இருக்கிற வரைக்கும் அந்த சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால அது அழிவே கிடையாது அதுக்கு. ஆனா சராசரி மனுஷன் அப்படி கிடையாது. இவன் உடலையே நம்பி வாழ்ந்தவன். அதனால உடலால போயிடும். உயிர் போன உடனே இந்த உடலை போய் சுடுகாட்டில் போச்சிடுவான், கொளுத்திடுவான், என்ன ஒண்ணு பண்ணிடுவான். ஆனா ஞானிகள் அப்படி இல்லை, அதுலயே ஐக்கியப்படுத்துறான் அத இல்லையா? இப்போ செம்பு இருக்குது, செம்பையும் தங்கத்தையும் சேர்த்தா தானே அது நல்ல தங்கமா மாறுது. ஆனா தனித்து செம்பா இருந்தா என்ன பிரயோஜனம்? மரியாதை இருக்குமா? இருக்கு. தங்கத்தை சேர்க்கும் போது தானே மரியாதை. அது மாதிரி இந்த பாழா போன உடல் தனியா இருந்தா அதுக்கு மரியாதை கிடையாது. இதுல தெய்வ சக்தியை சேர்க்கும் போதுதான் அந்த சமாதி நிலை கை கூடும். அந்த சமாதி நிலையில போறதுக்கு எல்லா அருளும் கிடைக்கும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவத்துக்கு ஈக்குவலான கடவுள் உலகத்துல எங்க தேடினாலும் கிடையாதுடா அப்படின்றார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை. அதுக்கு ஈடானவங்க கூட இல்லையா? புவனம் கடந்த அன்று பொன்வொளி மின்னும் தவச்சடை முடி தாமரையானே. உலகத்துல கடவுள்னு சொல்றது ஒரே பொருள், சிவத்துக்கு ஈக்குவலான பொருளே உலகத்துல எதுவுமே கிடையாது. அது ஒண்ணுதான் கடவுள். அதுதான் இந்த நடிகர் விஜய் அவங்க தாய் மாமன் வீட்டில் ஒரு பேட்டி எடுத்தார், ஆதி முதல் அந்தம் வரை எண்ணிட்டு. அந்த பேட்டியில் கடவுள்ன்றது எப்படி உருவாச்சு, அதை யார் உருவாக்குனது, அதுவா உருவாச்சா, அது ஏற்கனவே இருந்ததா,
இல்லை இப்போ உருவாச்சா அப்படின்றத ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த சிவம் உருவானது மட்டும் 1.25 மணி நேரம் ஆச்சு சொல்றதுக்கு. அந்த சிவம் உருவானது மட்டும் சொல்லவே 1.25 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் சக்தியை சொல்லணும், அதுக்கப்புறம் விஷ்ணுவை சொல்லணும், அதுக்கப்புறம் பஞ்சபூதத்தை சொல்லணும். இந்த பஞ்சபூதம் சேர்ந்து தான் நம்மளெல்லாம் உருவாக்குச்சு. நம்மளை கடவுளை எந்த கடவுளும் யாரையும் உருவாக்குறதே கிடையாது. கடவுளை யாரும் உருவாக்குறதே கிடையாது. எல்லாமே இயற்கை. இயற்கையிலேருந்து தான் வந்தோம், இயற்கையாகவே இறந்து போயிடுறோம். இங்கே கடவுள்ன்றது மனிதனுக்கு மட்டும்தான் உணர முடியும். இந்த மனிதன் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும். ஏன்னா மனிதனுக்கு தான் 6 ஸ்தானங்கள் இருக்குது. மற்ற ஜீவராசிக்கு அந்த மாதிரி ஸ்தானம் கிடையாது. அதுக்கு உயிர் மட்டுங்கிறது மனம் இல்லை. அதனால் அதுக்கு ஊடு வாசல் பொண்டாட்டி புள்ளக்குட்டி பந்த பாசம் அதெல்லாம் இல்லாமல் வாழுது. மனிதனுக்கு மனம் இருக்கிறதால இந்த பாசத்திலெல்லாம் மாட்டிக்கின்னு பந்தத்தில் மாட்டிக்கின்னு அவன் கடவுளை வந்தவன் கடவுளை அடைய முடியாத அவதிப்படுறான். அதனால் கடவுள்ன்றது ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், தெருவுக்கு ஒரு கடவுள், ஊருக்கு ஒரு கடவுள் எல்லாம் கிடையாது. உலகத்துக்கு ஒரே கடவுள். அது பேரொளி, ஒளியும் ஓசையுமாகுது. அதுக்கு உருவமற்ற பொருள். அதுதான் கடவுள். அந்த உருவமற்ற உயிர் தான் உனக்கு இருக்குது. உன் உயிருக்கு ஏதாவது அடையாளங்குதா? உன் உடலுக்கு அடையாளங்குது, உயிருக்கு அடையாளங்குதா? யார் உயிருக்காவது அடையாளங்குதா? எடுத்து காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்படிப்பட்ட பொருள் தான் ஆன்மாவுக்கு அடையாளங்குதா? என்ன ஒரு நண்பர் கேட்குறாரு, ஒரு சீடர். அவர் டெய்லி நான் வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா டே ஷிஃப்ட் சும்மா இருப்பேன். அப்போ சும்மா இருக்கும்போது அவர் கடை வச்சுருந்தார், அவர் பேப்பர் கடை, வெத்தலைப்பாக்கு கடைலாம். அங்கே போய் உட்காருவேன். அவர் டெய்லி எதனா கேள்வி கேட்பாரு, பதில் சொல்லுவேன். திடீர்னு ஒரு நாள் போகும்போது அவர் கேட்குறாரு, விஞ்ஞானம் சொல்லுது மனுஷனுக்கு மூளை தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது, மூளையால் தான் உலகம் மனுஷனை இயங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இது மாதிரி கேட்பாருன்னுட்டு. அவர் திடீர்னு இந்த கேள்வி கேட்டார். சரி, அவர் கேட்டார், என்ன பண்ணுற பதில் சொல்லி தானே. நான் சொன்னேன், செத்தவனுக்கெல்லாம் மூளையப்பா எடுத்துட்டாங்க அப்படின்னு. உயிரா இல்லை, செத்து போய்க்கிறான். அவங்க தலையிலாம் மூளை எடுத்துட்டாங்க. எல்லா தலையிலும் தான் மூளை இருக்குது, செயல் புரியலையே. அப்போ மூளை செயல் புரியறதுக்கு ஆன்மான்ற ஒரு பொருள் ஒன்றும், அதுதான் சிவம். அந்த ஆன்மா இல்லைன்னு சொன்னால் உன் மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யலாம், உன் உடம்பு வேலை செய்யாது. அப்போ இந்த மூளை வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்? இது எப்படி மாட்டதுன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம். நம்ம ஆசிரமத்தில் மெயின் போர்டு வச்சுக்கிறோம், மெயின் சுவிட்சு வச்சுக்கிறோம், எல்லாம் வச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் இங்கே லைட்டை சுவிட்சை போட்டால் லைட்டை போட்டால் எல்லா லைட்டும் எடுத்து எல்லா ஃபேனும் ஓடின்னு இருக்குது. ஆனால் இதுக்கு ஆசிரமத்துக்கு லைன் வந்தால் தானே ஓடும். அந்த லைன் வர்றது ஆன்மா. இங்கே இருக்கிறதெல்லாம் மற்ற நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறது, மூளை இருக்குது, மனசு இருக்குது, உயிர் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது மற்ற பொருள் மாதிரி. அது மாதிரி உலகத்தில் இறைவன் ஒருவனே. ஜாதிக்கு ஒரு இறைவன் கிடையாது. மதத்துக்கு ஒரு பொழப்பு நடத்துறதுக்காக வச்சுக்கின்றதான் மதங்கள்லாம். மதம் ஆதியில் எதுக்காக வச்சான்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட மனுஷன் உதவி பண்ண முடியாது, ஒரு அமைப்பு வச்சா உதவி பண்ணலாம் அப்படின்றதுக்காக மதத்தை நிறுவனாங்க. இன்னைக்கு அந்த மதம் மாரி தெரியுது, அது மனுஷனை அழிச்சுக்குன்னு தெரியுது. வேற்றுமையை அன்பை உண்டாக்க வேண்டிய மதங்கள் வேற்றுமையை உண்டாக்கி பகையை வளர்த்துக்கின்னு ஒத்தனை வெட்டிக்கின்னு ஒத்தனை கொண்டுக்கின்னு இருக்கிறோம். மதம் அதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. மதம் நன்மையை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மதம். அதனால மதத்தை மறந்துடுங்க, கடவுளை மனசில் ஏற்றுங்க, கடவுளை நினைங்க, கடவுளை அடையத்துக்கு வழி தேடிக்குங்க. அதுதான் இங்கே சொல்லி கொடுக்குறோம். அதனால அந்த மாதிரி பயணத்தில் போங்க. அதனால சொல்றார் திருமூலர், அதுக்கு ஈர்க்கல கடவுளே கிடையாதுறான்றார். சொல்றாரு, அதை எப்படி தீ எனும் வெய்யான் நெருப்பில் போட்டு கொளுத்தனா அது சாகாது, அதை அழிக்க முடியாது. தீ எனும் வெய்யான் புனலினும் தனியான், அது எதுலேயும் அதை ஆத்திடவும் முடியாது, அதனுடைய வெப்பத்தை குறைக்கவும் முடியாது. அதனால புலனினும் தனியான் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. இப்படிப்பட்ட கடவுளை பற்றி அறிஞ்சுக்கிறவன் இல்லையடா உலகத்தில் அப்படின்றார். அதனால ஆயினும் ஈசனை அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லான், குழந்தையை விட நல்லவன்டா கடவுள். ஒரு குழந்தைய தெய்வமும் ஒன்றுன்னு சொல்றோம், கடவுள் அந்த குழந்தையை விட நல்லதான், அவ்வளோ தங்கமானவனா ஈசன். ஆனால் அதை அறிகிறவன் இல்லை, அதை சொன்னால எடுத்துக்கிறவனும் இல்லை. அதனால சொல்றாரு, ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லான்.
சேயினும் நல்லான் நனியவன் அன்பர்க்கு தாயினும் நல்லான். பெத்த தாயை விட குழந்தைய விட நல்லவன்டா. ஆனா உலகத்தை பெத்த தாயை விட தங்கமானவனான்டா. அப்படிப்பட்டவனை நம்ம அறிய மாட்டேன்றமேன்னு வருத்தப்பட்டு சொல்றார் திருமூலர். இப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டை நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கின்னு உண்மையில பயணம் பண்ணணும். போலி வேஷம் போட்டுன்னு பொய்யான கடவுள் வழிபாட்டில் போறதுக்கு நம்ம சம்மதிக்கவே கூடாது. நமக்கு அது பண்றவன் பண்ணி போட்டோம், நம்ம பண்ணக்கூடாது அப்படி. ஏன்னா நம்ம எப்போ நிஜத்தை தேடுறோமோ அந்த நிஜத்திலேயே பயணம் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால சொல்றார். இப்படி எல்லாம் இருக்குதுப்பா. சொல்லுப்பா. ஐயா, இப்போ ஒரு குழந்தை பிறகுது ஐயா. குழந்தை பிறந்து அது வாயை திறக்கும் போதுதான் அது ஆன்மா உள்ள நுழையும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. இப்ப அந்த குழந்தை பிறந்து வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள உயிர் இருக்கா ஐயா? உயிர் இருக்குமா? ஆன்மா உள்ள நுழையறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துடுச்சு, கையில வச்சிருக்காங்க. சரி, அப்ப அதுக்குள்ள உயிர் இருக்கா? தாயினுடைய தொப்புல கட் பண்ணலன்னா உயிர் இருக்கும். இல்லைன்னா அது பிறந்த உடனே கத்துது. எப்படி கத்துது? குழந்தை பிறந்த உடனே கத்துது இல்ல? எப்படி கத்துது? அதுக்கு தொடர்பு இல்லைன்னா கத்தாத. தாயினுடைய தொடர்பு இருக்குங்க கத்துது. அதனால குழந்தை பிறந்து போச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் தொப்புல கட் பண்ண பிறகுதான் அது பிண்டமா மாறுது. அதுக்கப்புறம் தான் ஆன்மா அதுக்கு சுயமா போகுது. அது வரைக்கும் தாயினுடைய உயிரில தான் அது வளர்ந்தது கர்ப்பத்துல. பின்ன உயிர் இல்லாத எப்படி வளரும் ஒரு பொருள்? செத்து போகாது வயிற்றுலையே. ஏன் இந்த விபரீத விளையாட்டெல்லாம் உனக்கு? என்ன இதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? உன்னை பத்தி தெரிஞ்சுப்பானா? நீ என்ன டாக்டரா படிக்கிற? அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு? சரிங்க ஐயா. இப்ப நம்ம இந்த ஆன்மீக சாதகம் செஞ்சுட்டே இருக்கும்போது, தொடர்ந்து செய்யும் போது நமக்கு வீட்டுல இருக்கிற பற்று குறைஞ்சி நம்ம வீட்டை விட்டு போயிடணுன்ற மாதிரி எண்ணங்கள் வருமா ஐயா? இப்ப நம்ம ஆன்மீக சாதகம் அதிகமா செய்ய இல்ல முன்னேற்றம் அடையும் போது நமக்கு வீட்டு எல்லாமே மறந்து எல்லாரையும் மறந்து வீட்டு விட்டு போயிடுற மாதிரி சூழ்நிலை. வீட்டை விட்டு போயிடுற மாதிரி எல்லாம் தோணாது. எல்லாம் எதை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கும், எதை பார்த்தாலும் பொய்யா தெரியும். இவ்வளவு நாள் இதெல்லாம் கண்டு நம்ம மெய்யின்னு இருந்தோம். ஆனா இது இப்ப எல்லாம் எல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்ன நார்வேல இருந்து ஒரு அம்மாவும், தர்ஷினின்னு ஒரு அம்மாவும், டென்மார்க்ல இருந்து சாந்தின்னு ஒரு அம்மாவும் இங்க உபதேசம் வாங்கினாங்க. இப்போ அவங்க கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அதே மாதிரி கனடாவில இருந்து சிவானிட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த அம்மாவுக்கு 4 உபதேசம் தான் கொடுத்தோம். 10வது வாசல் திறந்துச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த மாதிரி என்ன சொல்றாங்க? எல்லாமே பொய்யா இருக்குது சாமி, வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாமே ஒளியா இருக்குதுன்னாங்க. ஏன்னா இந்த பொய்யான உடல் இருக்கிற வரைக்கும் பொய்யான தோற்றங்கள்லாம் தெரியும். இந்த பொய்யான உடலை மறந்து உயிர் பார்க்கும்போது எல்லாம் பொய், கடவுள் மட்டும்தான் மெய், நம்ம மட்டும்தான் மெய்ன்றது தெரியும். அப்படி தெரியும் போது மற்றதெல்லாம் வெறுப்பு வரும். அதனாலதான் சித்தர்கள் சொன்னான், இந்த உடலை நம்ம என்ன பண்றோம்? மெய்யின்னு சொல்றோம். ஆனா அவன் சித்தர் என்ன சொல்றான்? இதை பொய்யிடான்றான். இந்த மெய்யின்ற உடல் இல்லைன்னா நமக்கு அடையாளம் கிடையாது. ஆனா அவன் என்ன சொல்றான்? இந்த உடலை மறந்து ஒரு உயிரோட போகும்போது உடல் பொய்யா போகுது. அதனால காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதியும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடான்னா. இந்த வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போடலைன்னு சொன்னா உயிர்னு ஒன்று இருக்காது. ஏன்னா சுவாசம் வராது, செத்து போயிடுவோம். இங்க கடவுளுக்கே வேலை எல்லாம் போயிடும். எந்த கடவுளாலேயும் இந்த சோறுன்றது ஒண்ணு இல்லை, ஆகாரன்றது ஒண்ணு இல்லைன்னா யாரையும் காப்பாற்ற முடியாது. எந்த உலகத்துல இருக்கிற கடவுளை அத்தனை பேர் சேர்ந்தா கூட காப்பாற்ற முடியாது. அப்போ மனிதனை காப்பாத்தின்னு இருக்கிறது உணவு. மனிதனை மட்டும் இல்ல, உயிரினங்கள் உலகத்தில் அத்தனையும் காப்பாற்றுறது. புல்லு பூண்டு கூட மழைன்ற நீர் இல்லைன்னா வாழாது. காட்டுல ஒரு மிருகம் இல்லைன்னா, உணவு இல்லைன்னா ஒரு ஜீவராசி கூட காட்டுல இருக்காது. மனிதனுக்கு உணவு இல்லைன்னா மனுஷன்ற உணவு ஒருத்தர் இருக்க மாட்டான். கடவுள் எல்லாம் அப்புறம்தான். ஆதியில கடவுளா இருந்தான், இயற்கையை வழிபட்டான், சுழுபிட்சமா இருந்தான், கவலை இல்லாத இருந்தான். ஆனா இன்னைக்கு அவனுக்கு ஒரு கடவுளை தயார் பண்ணின்னு கும்பிட்டுன்னுக்குறான். அதனால வேற்றுமையை உண்டாக்கி, பகையை உண்டாக்கி, ஒத்தனை அழிச்சு ஒரு நாட்டை ஒரு நாடு அழிக்கலான்ட்டு திட்டம் போடுறான். அப்போ வேற்றுமை வரக்கூடாதுன்னா சமமான மனநோக்கத்தோட போகணும். இறைவன் ஒருவன் தான் போகணும். உன் கடவுள் வேற, என் கடவுள் வேற, உன் தெய்வம் வேற, என் தெய்வம் வேற, உன் மொழி வேற, என் மொழி வேற. இந்த வேற்றுமையை உள்ளத்துக்குள்ள உருவாகும் போது உனக்கு பகை உணர்ச்சி வரும். இதையெல்லாம் இந்த பாடம் பண்ணும்போது எல்லாம் ஆகும்போது இதெல்லாம் பொய்யா இருக்குதுன்றது தெரியுது. அதனால ஊட்டெல்லாம் போக மாட்டேங்க. ஊட்டெல்லாம் போக முடியாது.
வீட்டை விட்டு போனோன்னா அதுக்கு இந்த உபதேசமே தேவையில்லை, தானாகவே ஓடி போடுவான் எத்தனையோ பேர். நான் எதுக்கு போயிருந்தேன், கைலாசம். அங்கே போனாக்கா நிறைய பேர் உட்காந்துன்னு இருக்கிறான். என்னடா இது இவ்வளோ பேர் எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுகிறான். அதை லைனாக உட்காந்துங்கிறதுல பார்த்தா 2 பேர் தமிழை மாதிரி இருந்தான். நான் கேட்டேன், என்னப்பா தமிழ் தெரியுமா? தெரியுங்க. ஏன் தமிழில் பேச மாதிரி? இல்லை, இங்கே எல்லாரும் ஹிந்தியில் தான் பேசுவாங்க அப்படின்னு. சரின்னு பேசுன்னு எதனா ஞானம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, வீட்டில் இருந்து பயந்து நீங்கள் ஓடியான்ட்டோம், வந்து 10 வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆச்சு, ஏன்னா ஞானத்துக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் அம்மா செத்துது, நடிகர் பிறந்தது, இந்த சாப்பாடு வருது சாப்பிட்றோன்றோம். அது மாதிரி எங்கே போனாலும் ஓடி போகிறவனுக்கு ஞானமே இந்த உபதேசமே தேவையில்லை, தானாகவே ஓடி போடுவான். ஆனால் இந்த உபதேசம் வாங்கி இருக்கிற இடத்துல சாதிக்கணும். ஓடுறது பயந்து போடுறது. சாதனைன்றது நீ இருக்கிற இடத்துல இல்லறத்திலே இருந்து பொண்டாட்டி கூடவே இருந்து சாதிக்கணும், அதுதான் சாதனை. ஓடி போய் நான் பொண்டாட்டியை விட்டுறேன் புள்ளியை விட்டுறேன்னா அது சாதனை கிடையாது, அது பயம். அது பேர், அது இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா நீ எங்கே போனாலும் உன் மனசு வீட்டு மேலே தான் இருக்கும். அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல நீ எல்லா வேலையும் செய்யணும், எல்லாம் செய்யணும், எல்லா உலக விஷயங்கள்ல ஈடுபடணும். ஆனால் உன் மனம் எதுலையும் ஒட்டாமல் வாழணும். நீ தனித்தே நிற்கணும், எல்லா செயலையும் செய்யணும். நீ அந்த மாதிரி போனால் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னா குழப்பம் வரும். அதனால தான் இங்கேருந்து வீட்டிலேருந்து இங்கேருந்து உபதேசம் வாங்கிட்டு போகிறது, பொண்டாட்டியை உட்காந்து ராமாயணம் படிக்கிறது, படிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ண போனால் வீட்டுக்கட்டத்தை நிற்கிறது. இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டில் எடுத்து விட்றேன், என்னையாண்ட கல்யாணம் பண்ணிக்கினேன்றது, இது மாதிரி பிரச்சனை எல்லாம் அதனால வர்றது தான். அது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. சரி, சொல்லு. ஏன் இப்போ நம்ம வாழ்நாளில் நம்ம செய்யற நல்லது கெட்டதுக்கான பிரதிபலன் வந்து நமக்கு தானே ஏன் கிடைக்கணும்? நம்ம பெற்ற பசங்களுக்கு ஏன் பாவம் சேரணும்? அது நீ எதுலேருந்து வந்த? நான் அப்பாவோட. அதுலேருந்து வந்ததெல்லாம் உனக்கு தான் சொந்தம். இப்போ உங்கள் அப்பா சொத்து வச்சுருந்தாருன்னா யாருக்கு சொந்தம்? எனக்கு தான். உனக்கு தான் சொந்தம். அப்போ அவர் பால் சேர்த்து வச்சுக்கிற பாவமும் உனக்கு தான் சொந்தம். பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து பண்ண உங்கள் அப்பா சொத்தெல்லாம் நீ தானே எடுத்துக்கணும். அது மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு தான் வரும். இது தொடர்பு இல்லாத போது தான் வராது. தொடர்பு வர்றதுக்கு முன்னே எல்லாருக்குமே வரும். அதனால அது ஏன் வருதுன்னு கேள்வியே கிடையாது. அதனால தான் சொல்றது, அபிமன்யு வயிற்றில் இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபதிரை கிட்ட சொல்றாங்க, மகாபாரதத்தில் துரோணர் பீஷ்மர்னுடைய யூகத்தை உடைக்கிற ஆற்றல் அர்ஜுனனுக்கு தான் உண்டு, வேற யாரும் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அது எப்படி உடைப்பாங்கன்னு கேள்வி கேட்கும்போது சுபதிரைக்கு சொல்லின்னு வர்றாரு. சுபதிரை தூங்கிட்ட உடனே அபிமன்யு கேட்டுருக்கிறான் வயிற்றுலேருந்து. பிறந்த உடனே அந்த அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உள்ளே போயிட்டான், வெளியே வர தெரியாத மாட்டி செத்து போகிறான். அது மாதிரி கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். அப்போ கர்ப்பத்திலேயே உணர்வு வந்தது, மற்றவன் சொன்னதே கேட்கும்போது அந்த விந்துலேருந்து வந்ததுக்கு அந்த பாவ புண்ணியம் வராதா? அப்படி வர்றதுதான். ஒவ்வொரு தாய் தாப்புனுடைய விந்துலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன செய்தானோ அத்தனை இவனுக்கு சொந்தம். இவன் பிறந்து இவன் வளர்ந்த பிறகு இவன் செய்யற பாவ புண்ணியம் இவனுக்கு சொந்தம், தாய் தாப்பு வராது. சொல்லு. அந்த பாவத்தெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரே வழி இதுல மட்டும்தான் தீர்க்க முடியும். எந்த உலகத்துல பாவம் பண்ணியோ அந்த உலகத்திலே புண்ணியத்தை பண்ணணும். பண்ணினாதான் சமமா ஆகும். அது நீ அதை விட்டுட்டு அவங்க பாவம் பண்ணிட்டான், அதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அது இருந்துக்கும் தான் இருந்துக்கு இருக்கும். சொல்லு. அதனால செய்தது நன்மை. நம்மளால இப்ப ஒரு 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், ஒரு 500 ரூபாய் உலகத்துக்காக செய்துடுறேன், ஒரு 500 ரூபாய் என் குடும்பத்துக்காக செய்துக்கிறேன். அப்ப நான் எங்க பாவத்தை பண்ணணும் அங்கேயே நான் புண்ணியத்தை பண்ணிடுறேன். அப்ப எனக்கு நான் சமமா ஆயிடுறேன். அந்த மாதிரியான மனோபாவத்தை ஏற்படுத்திக்கணும். அதுதான் ஆன்மீக வழி. ஆன்மீகம்ன்றதே என்ன? அடுத்தவனுக்கு கொடுத்து வாழறது ஆன்மீகம். அடுத்தவங்ககிட்ட இருந்து எடுத்து வாழறது அது மிருக வாழ்வு. மனிதன்றவன கொடுத்து வாழறவன் தான் மனிதன், எடுத்து வாழறது மிருகம். மிருகம் மாதிரி வாழக்கூடாது. இவ்வளவு நாள் எப்படி ஒன்னா வாழ்ந்துடலாம். இனிமேல் நமக்கு இந்த பக்குவம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு மனிதனா வாழ பழகுங்க. பார்க்கறதுக்கு எல்லாரும் மனித மாதிரி இருப்பான், ஆனா குணங்கள் மனித மாதிரி இருக்காது, மிருகம் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்றது, மனித மாதிரி இருக்கிறது பெருசு இல்லை, மனித மாதிரி பழகுங்க அப்படின்றது. அதனால மனிதனா மாறும் போது மனோபாவம் பக்குவப்படும் போது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற நினைப்பு உண்டாகும். சொல்லுங்க. ஐயா, ஒரு சில பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தரோட பிறப்பும் வெவ்வேறு காரணத்துக்காக பிறந்திருக்கிறாங்க. மற்றவனை பார்த்து நீ கஷ்டப்பட்டு வாழாத, மற்றவனை பார்த்து புறமாப்படாத, அவன் வேற காரணத்துக்காக பிறந்திருக்கான், நீ வேற காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்க அப்படின்றாங்க.
அப்ப நம்ம எந்த காரணத்தை எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஐயா? யாரையும் தெரிஞ்சுக்கவே முடியாதுப்பா. தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஏன்னா ஆதியில போன பிறப்பினுடைய நோக்கமே இந்த பிறப்பில் உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஒருத்தன் வெட்டி கொன்னுட்டு இருப்பான் எப்பவோ. இது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிறப்பில் நீ என்ன செய்துன்னுக்கிறன்னு தெரியும். இந்த உடல் விழுந்த உடனே அது மறந்து போயிடும். அது மறந்தால்தான் உலகம் இருக்கும். மறக்காத ஞாபகம் இருந்தா உலகமே இருக்காது. அதனால யாருமே எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரகசியம், தெய்வ ரகசியம்னு பேர். அது தெரிஞ்சுக்கிற நாள் வரும். எப்போ வரும்? அதை தான் அவ்வை கிட்ட கேட்குறாங்க, அம்மா நான் முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ ஞானி ஆயிட்ட. முப்பிறவியில் போன பிறவியில் நீ பணக்காரனா இருந்த. இப்போ ஞானத்தை விட்டுட்டு திருப்பி பணக்காரனா போவியா? போக மாட்டேன். அப்புறம் எதுக்கு பாது அப்படின்னு. அது மாதிரி நம்ம போன பிறப்புல என்ன வரணும், இப்ப எதுக்காக வந்துக்கிறோம், என்ன செய்துக்கிறியோ அதுக்காக வந்துக்கிற நீன்னு அர்த்தம். இப்ப நீ என்ன செய்துன்னுக்கிற, நீ அதுக்காக தான் வந்த. அது இல்லைன்னு சொன்னா நீ இந்த செயலை நீ செய்ய மாட்ட. அதனால எல்லா மனிதர்களும் எதுக்காக வந்தான், பூமியில ஜனனம் பண்ணனா மரணம் அடைவான். ஜனனமும் மரணமும் இயற்கை. இந்த ஜனன மரணத்துக்குள்ள இறைவன்ற ஒருத்தனை பிடிக்கணும். அதுக்காக மனித அனுபவமும் மனிதன் அடுத்தவனுக்கு நன்மையை சொல்றதுக்கும் அந்த அனுபவத்தை எடுத்து அடுத்தவனுக்கு விளக்கிட்டையும் மறையறதுக்கு தான் மனிதனும். மற்ற ஜீவராசி பேசாது. மற்ற ஜீவராசி ஒருத்தர் நடத்தாது. உலகம் உற்பத்தி கடவுளுக்கு அடுத்தபடி மனிதனுடைய வாழ்வு. மனிதன் எதுக்காகன்னா கடவுளை பத்தி பேசணும். அதுக்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆனா இவன் கடவுளை பத்தி பேசாத, இவனை பத்தி பேசிக்கிறான், தன்னை பத்தி பேசிக்கிறான், தான் குடும்பத்தை பத்தி பேசிக்கிறான், உலகத்தை பத்தி பேசிக்கிறான். அதெல்லாம் முக்கியம். கடவுளை பத்தி பேசணும். ஆனா அந்த கடவுளை பத்தி பேசுறது உண்மையான பேச்சா இருக்கணும். பொய்யான கடவுள் பிரச்சாரமா இருக்கக்கூடாது. அதுக்காக வந்ததுதான் மனித உடல். சரிங்க, சொல்லு. ஏன் ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், அது கேட்கலாமா வேணாம்னு தெரியல. ஐயா, இப்ப இந்த ஆன்மீகத்துல ஞான நிலை அடைஞ்சவங்க கடவுளோட நிலை ஒண்ணு அப்படின்னா ஒரே ஞான நிலைன்னா, ஆனா ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட்டு இருக்கு ஐயா. ஒரு சில ஆமா, நீ எந்த நோக்கத்தோட பார்த்தியோ கடவுளை, அந்த நோக்கம். ஒருத்தன் குழந்தையா பார்த்தான் கடவுளைன்னா அது குழந்தையாவே காட்சி கொடுக்கும். ஒருத்தன் முதியவரா பார்த்தான்னா ஒருத்தனுக்கு முதியவராகவே காட்சி கொடுக்கும். எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். கடவுள் அப்படிதான். எந்த ஞானி எதுவா நினைச்சாரோ கடவுள் அதுவாகவே காட்சி கொடுப்பாரு. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்ற, ஒருத்தர் கண்ணன் வரும், ஒருத்தர் முருகன் வரும், ஒருத்தர் சிவன் வரும், ஒருத்தர் அம்பாளுன்னு வரும். ஆனா எல்லா பொருளும் ஒரு பொருள் தான். அது இவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்ப நீ உன் வீட்டுல 4 குழந்தை பிறந்து 4 குழந்தைக்கு ஒரே பேர் வைப்பியா? வேற வேற பேர் வச்சுப்பில்ல? அது மாதிரிதான் கடவுள் கொடுப்போம். அது ஆயிப்போச்சு. சொல்லு. காலையில 4 to 6 மணிக்கு குளிச்சுட்டு ஜபம் பண்றது கிறிஸ்டின்ல இருந்தியா? இல்ல, ஜபம்னு வருது. இல்ல, ஜபம் கிறிஸ்டின்ல தான் அவங்க தான் இந்த ஜபம் பண்றது, இந்த பூசை பண்றது, இதெல்லாம் அவங்க பண்றது தான். உனக்கு வருதுன்னா நீ அதில் தான் வந்திருக்கிற. சொல்லு. இல்ல இல்ல போய் பேசக்கூடாது. நான் இந்து சாமி. நீ இந்து தான். கிறிஸ்துவ எல்லாம் அவன் பிறக்கும் போது கிறிஸ்துவன் அவன் பிறக்கான். இங்க பிறக்கும் போது வெள்ளக்காரன் வரத்துக்கு முன்னே இந்தியாவில் எல்லாம் இந்து தான். வெள்ளக்காரன் வந்த பிறகுதான் கிறிஸ்துவ நான் மாறினான். வெள்ளக்காரன் கூட மாத்தல, இங்கிருந்து போய் மாறினவங்க தான் மாத்தினாங்க. கிறிஸ்துவன்றது ஒரு பிறப்பே கிடையாது. மனிதன் தான் பிறப்பு, மதம் பிறப்பே கிடையாது. சொல்லு. குளிச்சுட்டு இது பண்றது, அது அப்புறமா காலையில சூரிய நமஸ்காரம் பண்றது. சூரிய ஒளி சின்ன குழந்தை இருக்குது, அது பிறந்த குழந்தை தானே. அதுக்கு சூரியன் சந்திரன் தெரியுமா? தெரியாது. ஆனா பெத்தவங்க போய் சூரிய ஒளியில காட்டு குழந்தை அப்படின்றாங்க. எதுக்கு? கண்ணு நல்லா தெரியறதுக்கு இல்ல, சூரியன்ல இருந்து ஒரு சக்தி கிடைக்குது. அது மனிதனுக்கும் கிடைக்குது, குழந்தைக்கும் கிடைக்குது, இந்த உலகத்துக்கும் கிடைக்குது. சூரியன் ஒண்ணு வரலன்னா இங்க ஒரு உயிர் கூட இருக்காது, ஒரு கடவுள் கூட இங்க நிக்காது. கடவுள் செத்து போடுவான். அதனால சூரியன் தான் எல்லாத்துக்கும். சூரியனும் சந்திரனும் தான் இந்த உலகத்தை காப்பாற்றினுக்குது. அதான் கடவுள. அதனால அந்த சூரிய வெப்பம் இந்த குழந்தை கண்ணில் பட்டதுன்னா கண்ணு நல்லா தெரியும், உடல் ஆரோக்கியமா இருக்கும், வளர்ச்சி வரும். சூரிய ஒளிப்படாத இடங்கள் வளர்ச்சி இருக்காது, குன்னி போயிடும். ஒரு பயிர் விவசாயம் வச்சுன்னா வெயில் படலன்னா அந்த இடத்துல பயிர் சரியா வராது. ஆமா, அந்த ஒளி விழுந்தாதான், சூரிய ஒளி விழுந்தாதான் அந்த விவசாயமே நல்லா வளருவாங்க. அது மாதிரி இந்த குழந்தைங்களை எத்தனை போய் அந்த சூரிய ஒளியில காட்டுவாங்க. அந்த குழந்தை வளரணும்னுட்டுக்காக அதுக்காக காட்டுறாங்க. 3 ஒரே இடத்தில் இருக்கு. அது
எதற்கு என்ன எழுதின்னு வந்துட்டுக்கிறீங்க? இதுக்கு வந்துட்டு சக்தி புத்தி கடவுள்னு சொல்றாங்க. என்னப்பா? சக்தி புத்தி கடவுள்னு சொல்றாங்க. யார் சொன்னது? யார் சொன்னது? சக்தி முத்தி கடவுளா அப்படின்னு யார் சொல்லிக்கிறது? புக்ல சிவவாக்கியர் புக்ல இருந்தது. சிவவாக்கியர் சொல்லி இல்லையே, எங்கேயுமே அப்படி சொல்ல இல்லையா? 9 நவகிரகம் இருக்கு இல்லையா திருப்பதி தமிழ்நாட்டில், அங்கே போகும்போது அவங்க புக்கில் வாங்கிட்டு வரும்போது அந்த புக்கில் இருந்தது. அது சிவவாக்கியர் புக் இருக்காது, வேற என்ன வாக்கியர் புக்காக இருக்கும். சிவவாக்கியர்லாம் எல்லாம் சொல்ல மாட்டார். ஆசை பற்று பண்பு அருள். ஆசை பற்று பண்பு அருள். பண்பு எல்லாம் வந்து இங்கே நம்ம சொல்லிக்கிறது, அது வந்து பழக்கத்தில் வர்றது. ஆனால் ஆசை பாசம் அது இயற்கை, அது உடலோட வந்தது. அதனால அது வந்து அதுக்கு எதுக்கு என்ன இருக்குது, ஆன்மீகத்துக்கு என்ன இருக்குது? அதுக்கு இது இல்லைங்களா? இதுதான் தப்பா இருந்தா தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. போட்டோ எடுத்து வச்சுங்க. 1000 முறை தொழுவார் மறுபிறவி. 1000 முறை தொழுவார் மறுபிறவி அப்படின்னா அந்த புக்ல இருந்தது. ஏதோ ஒன்று எவனோ ஏது ஏதிக்கிங்க, அது உதவாதுக்கு கீச்சு போட்டு போ. 1000 முறை சொன்னா மறுபிறவின்னா அப்புறம் இல்ல சொல்லலைன்னா மறுபிறவி இல்லையா? எப்படி அது? ஏதாவது ஒரு பொருள் இல்லையே அதுல. இறைவனை உணர்வது எப்படி? ஈசனோட 4 ஞானிகள் வந்தாங்க இந்த உலகத்துக்கு. ஈசன் கிட்ட உபதேசம் வாங்கி அந்த 4 ஞானியால தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இந்த ராஜயோகம் மற்ற எல்லா யோகங்களும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த 4 ஞானியால தான். அந்த 4 ஞானி வந்து இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து அதை சொல்லிக் கொடுக்கும்போது தான் இன்னைக்கு அது உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. அந்த 4 ஞானி யாருன்னு திருமூலர் சொல்றாரு. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன். நந்திகள் 4 சிவயோக மாமுனி 1. நந்திகள் 4 சிவயோக மாமுனி மற்றும் தொழ பதஞ்சலி வேகப்பாரன் திருமூலன். இந்த 4 பேர் வந்து ஈசன்கிட்டவே உபதேசங்கள் வாங்கி இந்த உலக மக்களுக்கு சொல்றதுக்கு வந்தாங்க. அதில் 2 பேர் சிவமாமுனியும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க. இவர் திருமூலரும் இவங்க இந்த பக்கம் வந்து தென்னாட்டில் இங்கே சொல்லி கொடுத்து இன்னைக்கு இந்த கலை இவ்வளோ வளர்ந்துருக்குது. இதை வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்கணும். இப்போவே நம்ம இவ்வளோ வசதிகள் இருக்கிற காலத்துல எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ ஜனங்களே அதுக்கு போகாத காலம், அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தோம் இன்னைக்கு இது நிலைச்சி நிற்குதுன்னு சொன்னால் அவங்க பட்ட சிரமம் தான். அதனால தான் அத்தனை மகான்களுக்கு மேலே நம்ம செலவழித்து இதை உலகத்தில் எங்கேயும் செய்யாத செயலை நம்ம செய்து இந்த உலகத்துக்கு காட்டணும், இதை எல்லாருமே செய்யணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறோம். இது நடந்துக்கினுக்குது. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருந்து நம்ம ஆசிரமத்துக்கு நிறைய வெளிநாட்டு சீடர்கள்லாம் வர்றாங்க, உபதேசங்கள் வாங்குறாங்க, நிறைய போகிறாங்க. காரணம் இது என்னன்னாக்கா, தெய்வம்ன்றது பொய்யான விஷயம் இல்லை. அதே நேரத்தில் தெய்வ வழிபாடுன்றது பொய்யான விஷயமா இருக்கக்கூடாது. தெய்வ வழிபாடுன்றது உண்மையில் இருக்கணும். தெய்வம் எங்க இருக்குது? உனக்குள்ளதான் இருக்குது, உலகத்துல எல்லாம் கிடையாது. உலகம்ன்றது ஒரு பிரபஞ்சம், அது ஏக்கத்துல நடந்துன்னுக்குது. ஆனா அதே கடவுள் உனக்குள்ளும் இருக்குது. அதை நீ தேடி எடுத்தினா நீ கடவுள் நிலையை அடையலாம். அதனால்தான் சொன்னா மனிதனும் கடவுள் ஆகலாம்ன்ட்டு. புலியும் கடவுள் ஆகலாம், சிங்கமும் கடவுள் ஆகலாம் சொல்லியிருக்கலாம், சொல்லல. மனிதனும் கடவுள் ஆகலாம். ஏன் மனிதனுக்கு? ஏன்னா மனம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் உலக வாழ்வும் வாழ முடியும், கடவுளையும் அடைய முடியும். மனம் இல்லாதவன் எதையும் செய்ய முடியாது. அதனால அப்படிப்பட்ட வழியை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதை பின்தொடர்ந்து நல்லபடியாக சீராக சிறப்பாக செய்தீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு, அந்த பாவங்கள் அழிக்கலாம், புண்ணியத்தை நாடி போகலாம், இறைவனோடு அடையலாம், பிறப்பை தவிர்த்துக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ பேசினுக்கிறேன் நான். இதை பின்தொடருங்க. சொல்லுவேன். என்ன ஏமா சுங்கவாச்சாத்திரம் சொல்லு. ஒரு 1000 மைல் இருக்கும் பொழுதுதா சொல்லு. எவ்வளவு நாளா ட்ரை பண்ணி வந்துக்கிறேன் சொல்லு. அதான் சுங்காச்சாத்திரம் ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ நாள் ட்ரை பண்ணி இதுவாக
அவ்வளோ நாள் ட்ரை பண்ண மலேசியாவிலேருந்து நினச்சிங்கன்னா வந்துடுறாங்க. சுங்காஜாத்திலேருந்து வந்து பெருசாக சொல்கிறேன் சொல்லு நடந்து போகிற இடத்துக்கு. சித்தர் பாடல் சொல்லுப்பா. கோவானூர் பொட்டிலே குண்டுமணியின் சன்னதியிலே சவாமூலி முளைத்திருக்கு, அதை சார்ந்து பாரடி. யார் பாட்டது? அகஸ்தியர். என்ன சொல்றாரு? அதைத்தான் எனக்கு தெரியல. அதை பத்தி தெரியாது உனக்கு. எதுக்கு அது? அதை பத்தி ரொம்ப நாளா அந்த பாட்டு அதான் அதுக்காக தான் ஆசிரமத்துக்கு வந்தியா? இல்லையா? சித்தர்கள் பத்தி கொஞ்சம் அப்படியே தேடி எல்லாம் உனக்குள்ளவே இருக்குது, அதை தேடுறா முதல்லன்றாரு. என்ன சொல்ற? முதலடி சொல்லு. கோவானூர் பொட்டலிலே குண்டு என்ன சொல்றாரு? கோவானூர் பொட்டலிலே குண்டுமணி அம்மன். அது எங்க இருக்குது? அதுன்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஏதோ எவனா பாட்டு ஒன்னு பேப்பர்ல கச்சிருந்தா காகிதத்துல அது பொறிக்க வச்சு ஜோட்ல போட்டுன்னு தெரியுதா? பொட்டுன்றது பூர்வ மையத்தை சொல்றாரு. அங்கதான்டா குண்டுமணி இருக்குது, அங்க அம்பாள் உட்காந்து யாரா பாடுறான்றாரு. சாவாமொழி முளைத்திருக்கு, அதை சார்ந்து பாரடி. ஆமா, அத அங்க பாரு. ஊரெல்லாம் பார்க்காத. ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் பொழப்பு கெட்டு போடும். அங்க பாத்தீங்கன்னா நீ போச்சுப்பேன்னாரு. அதனால அங்க பாக்கிறது தான் கஷ்டம். அங்க பாக்கிறதுக்கு தான் இங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாரு போ. சித்தர்கள்லாம் எல்லாரும் பறவையா எல்லாம் சொல்லி வர்றது முப்புன்னு சொல்லி வராங்களா?